ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு கால்நடைத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த உதவியாளர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் 12th பாஸ் ஆர் எனி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எனி டிகிரிக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 40 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் மூலிமா மட்டும்தான், இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணணும். இமெயில் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 மே 2024 நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு 30ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காமல் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அது மேலே மறக்காமல் உங்கள் கையெழுத்தையும் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில், பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் பெயர், அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மூணாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதான் அவங்க கொடுத்துருக்கு இந்த ஃபார்மேட்லேயே. DD/MM/YYYY அதே ஃபார்மேட்டில் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்னங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய வயது என்ன, இன்டர்வியூ டேட், அதாவது 30 மே வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அட்ரஸ் வித் பின்கோட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். இப்போ பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் எங்களுக்கு எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸுங்கிறது வேறு, நாங்கள் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா தனித்தனியாக எழுதிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர், ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ், கம்பல்சரி இமெயில் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெண்டர், ஆணா பெண்ணா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இல்லை ஜென்ரல் கேட்டகரி என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் நீங்கள் 10th இங்கே மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். 10th 12th டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட், மேஜராக என்ன அப்படின்னு 10th எதுவும் இல்லை, 12th டிகிரிக்கு என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மேபி 12th நீங்கள் 12th மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த 3 சேர்த்து மென்ஷன் பண்ணணும். 12th தான் படிச்சிருக்கீங்கன்னா இது 2 சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழி டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டேட் அண்ட் பிளேஸ், இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் மற்றும் டேட் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர், இந்த இடத்துல உங்களுடைய பெயர்.
அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி இமெயில் மூலிமா அப்ளை பண்ணால் போதும். இல்லை எனக்கு இமெயில் மூலிமா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, தபால் மூலிமாவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்னென்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி எவ்வளோன்னா 15,000, டேட்டா என்ட்ரி பர்சனுக்கு 15,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அல்ல சயின்ஸில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 18 வயது இருக்கணும். மேக்ஸிமம் 35 வயது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா. SC/SCனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் 38 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 27/5/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்பணும். அது ian@tanuvas.org.in இந்த இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் இமெயிலில் அனுப்பலாம். இல்லை எனக்கு இமெயிலில் அனுப்ப தெரியாதுங்கிறவங்க போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன், காட்டுப்பாக்கம் 603203 இந்த அட்ரஸுக்கு 27/5/2024 அன்றைக்கி அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த 27ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணவங்க வாக்கின் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/5/2024 அன்றைக்கி உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ காலையில் 11 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்க மாதிரி போய்க்கோங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. 27ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே இமெயில் மூலிமாவோ இல்லை தபால் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. 30ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இன்டர்வியூ வச்சுருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அங்கே போய்க்கணும். போகிறப்ப நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் என்னென்னலாம் இமெயில் அனுப்பிச்சிங்களா, இமெயிலில் ஃபஸ்ட்டு என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி விடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மொபைலில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை இமெயில் மூலிமா அனுப்பிச்சிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இமெயிலில் அனுப்பிச்சிங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப டேரெக்டாக மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கணும் இந்த அட்ரஸுக்கு. சரிங்களா? இந்த அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் போகிறப்ப டேரெக்டாக எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் 9:30 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு மேலே போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் போகிறப்போ ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க மறக்காமல். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் சைட்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டே ஓப்பன் ஆயிரும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் டவுன்லோட் ஆயிடுது. அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.